ஹலோ கைஸ், வெல்கம் டு துவாரக் கேமிங். நான் தான் துவாரக். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட்டு நார்மலாக அதே மாதிரி சேம் பழைய குருடி கதவை துரடி அப்படிங்கிற மாதிரி ஹேடேவும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் ப்ளே தான். ஹேடேயில் ஒன்றும் பெருசாக ஃப்ரீயாக வந்து டெய்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 200 காயின் 300 காயின் காயினுங்கிறனே 300 கீ 200 கீ அதுமாரி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஈவெண்ட் கலெக்ஷன் ஈவெண்ட்டு இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த ஈவெண்ட் வந்து நடந்துகிட்ருக்குங்கிறது ஸோ நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த பிங்க் ட்ரெஸ்ஸு 2 போடணுமா? 1 எங்கடா அது 2 2 பிங்க் ட்ரெஸ் போட்டாச்சு. 4 க்ரீமு போட்டாச்சு. 4 க்ரீம் வந்துருச்சு. ஓகே, டேக் பண்ணிடுவோம். 1 2 3 4 கிளைமு. 2 லாப்ஸ்டர் சூப்பு. லாப்ஸ்டரே இல்லாதப்போ தான் லாப்ஸ்டர் சூப்பு கேட்பான். 1 2 4 தொப்பி. தொப்பிக்கு 4க்கு இடம் இல்லையா, ஸ்லாட் இல்லையா? 3 தான் இருக்குது. சரி, இது முடிஞ்சோன்னே அதை போடுவோம். கேரட்டு போட்டாச்சு, கேக்கு போட்டாச்சு, எல்லாம் போட்டிருக்கோம். இதில் 2 ஓடிக்கிட்டு இருக்கு. கேரட்டு கேக்கு, கேரட்டு பை ஓடுது. 4 ஜூஸுக்கு வந்து போட்டிருக்கேன், அதுவும் ஓடிட்டுருக்கு. ஓகே, போட்டு யார் கொடுத்துருக்கா? ரித்விக் கொடுத்துருக்காரு. நன்றி ப்ரோ. ஓகே, போட்டு அனுப்பிச்சாச்சு. என்னென்னலாம் என்ன தேவை நமக்கு? 40 கார்ன், கேரட்டு. நெக்ஸ்ட்டு வீக்குலேருந்து லைவ் இருக்கும் கைஸ். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்னால் மண்டே, நெக்ஸ்ட்டு டியூஸ்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் டிவைஸ் வாங்கிட்டேன், ஆர்டர் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி எனக்கு நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ வந்துடும். அதில் எல்லாம் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு புது கேம் வந்து நான் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த கேம் வந்து வேறு லெவலில் சோல்டான ஒரு பயங்கரமான ஓப்பன் வேர்ல்டு கேம். அது பிசிக்கு மட்டும்தான் இருந்தது. இப்போ டிசம்பர் 2 அன்னிலேருந்து அதை வந்து மொபைலுக்கு விட்றாங்க. அந்த கேம் நேம் வந்து ரெட் டெட் ரிடெம்ஷன் 2. பயங்கரமான ஒரு கேமு. அந்த கேம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணலான்னு இருக்கேன். டிசம்பர் 2 வந்ததுக்கப்புறம் அது ஸ்டோரி கேம் ப்ளே மாதிரி போடலாமா, எப்படி போடலாங்கிறத சொல்லுங்கள். முதல்ல அது எப்படி இருக்குது, என் டிவைஸுக்கு தாங்குமா? நல்ல டிவைஸ் தான் வாங்கியிருக்கேன், பட் தாங்குதா அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதை தவிர நிறையா கேம், ஹேடே, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் உண்டு. முடிஞ்சால் கிளாஷ் ராயல் ட்ரை பண்ணி பார்ப்போம். வேறு என்ன நல்லாயிருக்கோ புது கேம், நிறையா கேம் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். விளையாடுறது கேம் ப்ளே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கேம் ஆடுறதுக்கு நல்லாயிருக்குங்கிறதெல்லாம் நாம் அதை ட்ரை பண்ணலாம். 127 லைக்ஸ் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன லெவலுக்கான மிஷினே நான் வாங்கி வைக்கலையே. செசமே பிரிட்டில் என்னென்னமோ வருது. ஆனால் வந்து நான் இன்னும் 2 மிஷின் வாங்கி போடாமல் இருக்கேன், காசு இல்லைன்ட்டு. இங்கே பாருங்கள், ஒன்றுத்துக்கு எவ்வளோ கேட்டிருக்கான்? ஒன்றுத்துக்கு 6 லட்சம் கேட்டிருக்கான், ஒன்றுத்துக்கு 7 லட்சம் கேட்டிருக்கான். என்கிட்ட இருக்கிறது 2,50,000 தான் காசு சேர்க்கணுதுக்கு முன்னாடி. சரி, ஓகே. ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? மோர் கிராப்ஸ், உருளைக்கிழங்கு, சன்ஃப்ளவரு, காட்டன் எல்லாம் தருது. அப்கமிங்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வேலி வந்துருக்கு. போன தடவை நம்மளால் வேலி ஆட முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீக் முடிகிற வரைக்கும் இன்னும் பிஸி தான். ஸோ இந்த வேலி இதுக்கப்புறம் உள்ள டெர்பி நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். என்னென்ன வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதில் வேறு என்ன இருக்குது? ஓட் டிசைன் பேஸில் வந்து உங்களுக்கு இங்கே நிறையா அந்த ட்ரீ தரான். இன்னும் ஒரே ஒரு காயின் ஒரு ரீல் இருந்துச்சுன்னா இந்த ட்ரீ வாங்கிடுவேன். இந்த ஃபவுண்டைன் இதெல்லாம் தந்திருக்கான், ஸ்க்ரூ தந்திருக்கான், ஆணி எல்லாமே தரான். இதெல்லாம் வாங்கிக்கோங்க. நான் இது கீழே இருக்கிறது எல்லாமே வாங்கிட்டேன். எனக்கு ரீல்ஸ்னால் இந்த ட்ரீ வாங்கணும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். 2 ட்ரீ வாங்கலாமா? ஒரு ட்ரீ வாங்கிட்டேன், இன்னொரு ட்ரீ வாங்கணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ எல்லாமே வாங்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன இருக்குது? இது வேணால் ஒன்று ஆர்டர் போடுவோம். 51 போயிடுச்சு.
தாத்தா இவர் தான் எந்த ஊரில் இருக்காங்களோ இல்லையோ நம்ம ஊர் போஸ்ட்மேன் மாதிரி எல்லாம் இல்லாமல் ஆர்டர் போட்ட அடுத்த செகண்ட் அந்த பாலத்துலேருந்து வரான். நல்ல பையனாக இருக்கான். பையன் இல்லை தாத்தா. தாத்தா தானே இது? தாத்தா மாதிரி தான் இருக்குது. தாத்தா டக்குன்னு வச்சுருப்போங்க. ஆணி சுற்றியலை சுற்றி வச்சுக்க நான் என்ன பண்ணுறது? இல்லை அப்புறம் தானே. ஓகே, இதில் ஒன்றும் இல்லை பெருசாக, அவ்வளோதான். இதில் வந்து விளையாடுறதுக்கு வந்து குதிரையெல்லாம் எழுப்பி விடலாம். குதிரைக்கு சோறு போட்டுட்டு இந்த எக்ஸ்பேன்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி ஈஸியாக கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அது ஈஸி கலெக்ஷனாக இல்லை கைஸ். இது வந்து நம்ம இதேமாரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்தால் தான் உண்டு. நான் வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வேணால் நான் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். பால் இருக்கா? இன்னொன்று ஒரு மாடு எங்கேயாவது உட்காந்துருக்கா? உட்காரல, எல்லாத்தையும் ஊற்றிவிட்டேன். இதுலேருந்து ஒரு சட்டி எடுத்து இதில் ஊற்ற முடியுமா? முடியாதோ? சரி, அப்புறம் அது போட்டுக்குவோம். நீ எவ்வளோ வேணும்? 12,000 வேணுமா? 12,000 சரி வேணாம் விடுங்க. ஓகே, வேலி வந்து 3 டேஸில் ஸ்டார்ட் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை. டெர்பி இந்த தடவை நான் விளையாடவே இல்லை. யார் விளையாடிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டி கார்டன். அவன் 7 டாஸ்கில் 1852. பிரின்ஸ் 11 பிஎஸ்சி குரூப் ஆஜிஷ் இவங்கெல்லாம் நல்லா விளையாடிட்டுருக்காங்க. ப்ரோ வீட்டிங் மட்டும்தான் ப்ரோ, மிக்க நன்றி. உங்களை வச்சு தான் நான் வந்து இந்த சிலோ எக்ஸ்ட்ரா ஒரு லெவல் அப்கிரேட் போட்டேன். நீங்கள் கொடுத்த ஸ்க்ரூவை வச்சு தான். பான் அப்கிரேட் போகிறதுக்கு வந்து இன்னும் ஒரு 3 ஒத்த பலகையும் 4 8 எவ்வளவு 12 போல்ட்டு வேணும். போல்ட்டு தான் கிடைக்கவே இல்லை. அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறுத்துட்டு பூண்டு தூவி வைப்போமா? ஒரு செட்டு பூண்டு. ஏதோ ஒன்று நிறையா வளரும் நானே. காட்டன் ஒன்று, சன்ஃப்ளவர் ஒன்று, உருளைக்கிழங்கு ஒன்று. காட்டன் போட்டு வைப்போம். சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே சிஓசி சைடு போவோம். டெய்லி வந்து ஃப்ரீயாக கிஃப்ட்ஸு காயின்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்பப்போ சூப்பர் செல் ஸ்டோருக்கு போய் செக் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்க்கு வந்து பண்டில் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் கம்மியான ப்ரைஸுக்கு கொடுத்தீங்கன்னா 3 ஸ்கின் தரேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. அப்டேட்டு என்னால் இந்த ஃபோனில் அப்டேட் பண்ண முடியாது, அதனால் நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மோஸ்ட்லி விளாடல. ஓகே, கிளான் வார் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது. கிராண்ட் வார்டன் வந்துட்டானா வரலையா? இன்னும் தட்டிக்கிட்டு இருக்கான். 1 day 10 hours இருக்கான் அவன். சரி ஆகட்டும். ரிவார்ட்ஸில் பெட் போர்ஷனு ஒரு பூஸ்ட் போட்டு விடுவோம், ஓடட்டும். இப்போ வா, பெட் போர்ஷன் கிளைம். புக் ஆஃப் ஃபைட்டிங் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக. ஏதாவது எலக்சர் இருக்கா? ஆகு கோலம், ஐஸ் கோலம். அவசரப்படுறோமோ? காரணத்தை தொண்ணூற்றி வேணுமா? என்ன அவஸ்தப்படுறேன்டா சாரி. முடிச்சுட்டு ஓடு. கிளைமு ரிசர்ச் போர்ஷன் ஒன்று ஓட விடுவோம். கிளைம் இது தேவையில்ல. வித்துரு. ரூயின் ஆஃப் கோல்டு இருக்கா பாரு. இந்த யாரா இது தெரியாமல் போச்சு எனக்கு. வேறு எந்த கோல்டுக்கு ஸ்ப்ரிண்ட் ட்ராப் ஒன்று போடலாமா? 24 லட்சம் போட்டுட்டு என்ன பண்ணுறோம்? கோல்டு எங்கே இருக்குது? கோல்டு ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு இருக்கிற எதுக்கு காசு அதிகம்? பில்டர் ஹட்டு, ஃபயர் ஸ்பிட்டர் வாங்கி வைக்கிறோமா? ஒரு ஃபயர் ஸ்பிட்டர்.
நீங்கள் மூலத்தில் இப்போதைக்கு வச்சு மூலையில் இப்போதைக்கு வச்சுக்குவோம். எங்கடா இடம் இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே வைப்போம். இப்போ புக் ஆஃப் பில்டிங் இல்லை, இதை வச்சு ஃபினிஷ் பண்ணிடும். இப்போ என்ன பண்ணோம்? புக் ஆஃப் பில்டிங்கை கிளைம் பண்ணுறோம். அறுக்கிறது கோல்டு ரூயின் ஆஃப் எலக்சர் இல்லையா? இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ எலக்சர் கலெக்டர் மோனோலித், இன்னொரு ஃபயர் ஸ்பிட்டர் இருக்குது, அதையும் வாங்கி வச்சுருவோம். அது ஓடிக்கிட்டு கிடக்கட்டும். இப்போ எலக்சரை ஃபில் பண்ணு. இதில் விசாட யாரை போடலாம்? இவனை போட்டுருமா? மிஷினை மேக்ஸ் பண்ணிட்டோமா? எவ்வளவு? 286 கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க வேலை பார்ப்பான். வேறு 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 எலக்சரில் என்ன போடலாம்? பேரக்ஸ். ஓ பேரக்ஸ், ஓகே. இதை நான் மறந்துட்டேனே. நான் அடுத்த லெவலுக்கு தான் வருது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ சேடு. ஓகே, எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வாரில் இருக்கோம். வாரில் அட்டாக்கு நம்ம அனிஷ் கோஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து நார்மல் அட்டாக்ஸ்லாம் ஒரு 2 போவோம். இது வேறு ஹெட்ஃபோன் வேறு திடீர்னு கனெக்ட் ஆகுது, டிஸ்கனெக்ட் ஆகுது. அட்டாக் போடா. எல்லாம் மேக்ஸ் பண்ணி வச்சுட்டானுங்க. இதில் ரிவெஞ்ச் டவர்னு இருக்குமே, எங்கே இங்கே வச்சுருக்கான் ரிவெஞ்ச் டவரு. பாம் ஹைவ் வச்சுருக்கான். சரி, என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இறக்கிறோம். செத்துட்டா. நட்ரு ஓவர். இங்கே கிங் இறக்கிட்டு ரிவெஞ்ச் டேவரை உடச்சாச்சு. உள்ள ஓடுறா, டக்கு நடுறா. கிங் எழுப்பி விட்டுருவோமா? நன்றி. ஐயோ, 2 ஸ்டார் கூட வராது போலக்கே. நீ ஏன்டா அதில் போகிற பைத்தியம்? அடி வாங்கிறதுக்குனே போகிறான் பாருங்களேன். அதெல்லாம் என்ன பண்ணுறது? 2 ஸ்டார் கூட வரல. ஸோ சேட். ஓ, அவனும் உள்ள இது ஃபர்னஸ் வச்சுருக்கான். ஸோ சேட். ரிவார்டுலாம் இருக்கா? என்ன தர போகிறீங்க? ஏதாவது தண்டமாக ஏதாவது தருவீங்க? சுற்றி உடைக்கிற சவுண்டெல்லாம் மட்டும் நல்லா கொடுத்துறீங்கடா. ஃபர்னஸ் வந்து 2 போதும். ஒரு ரூட் ரைட் எடுத்துப்போம், இன்னொரு ரூட் ரைட் எடுத்துருப்போம். இதுக்கு வந்து ஒரு ஹீலு போதும். 2 இன்விசிபிளா, ஒரு ஓகே போ. டவுன் ஆளு. ஓகே, எப்படி அடிக்கிறது? 3 ஹெட்ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகுதுடா. சை,
இந்த இடத்துல போடுவோம். தேங்க்ஸ்ரா, நீ ஏன் விசுவில் போட்டு அவ்வளோ திசை திருப்பினதுக்கு. ஓகே, சாப்பிட்டோம். சுத்துறீங்க. ரெண்டு ஸ்டார் வராதோ, ஒரு ஸ்டாரே வராது போல இருக்கே. சப்பு சப்புன்னு சாவுதே. ஸ்மேஷர் வச்சிருக்கான் உள்ள. Shit happens. That's life. பைத்தியமாக நடந்து போங்கடா நீ. என்ன இருக்குதுன்னு என்கிட்ட? ஓ, நெருப்பு அடிச்சிட்ருக்கா. ஓகே, இந்த ஆர்க்கு தொடவே இல்லை. ஓகே கைஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஃபோன் சூடாகிடுச்சு, அப்படி ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நடுவில் பாஸ் பண்ணியிருந்தேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறை நிறைகள் இதாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.